ஒரு பெண்ணுடைய வழியிலிருந்து இப்படி ஒரு சத்தியம் செய்யும் பொழுது அவரை நோக்கிய விமர்சனம் எந்த அளவிற்கு தவறுங்கிறது நேத்து கொடுத்த பிராமிஸ்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன விமர்சனங்களை வேணா பண்ணுங்க, என்ன நாடகம் வேணா நடத்துங்க, ஆனால் தமிழக மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாரு. கேஸ் சிலிண்டர் எதுக்கு நேத்து 60 ரூபா ஏறிடுச்சு, இவங்க என்ன சொன்னாங்க வந்தபோது 100 ரூபா கம்மி பண்றேன், கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ தரேன். ஆனால் அவர் சொன்னது என்ன, விறகு அடுப்புலையும் மண்ணிலும் இன்னைக்கும் பல தாய்மார்கள் இன்னைக்கு கேஸோடைய விலை ஏறுறதுனால இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொன்னாரு, குறைந்தபட்சம் அவருக்கு தெரியுது, குறைந்தபட்சம் ஒரு 45 நாள் ஒரு சிலிண்டர் வரலாம் ஒரு 4 பேர் இருக்க இடத்துல. அப்ப 6 சிலிண்டரை நம்ம கொடுப்போம்னு டிக்ளேர் பண்ணிட்டார் நேத்து. அப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை கிடையாது, அவருடைய கனவு திட்டம். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு திமுகவை திட்டதான் தெரியும், ஸ்டாலின் ஐயா தவறுகளை சொல்லதான் தெரியும், இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன செய்வார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நேற்று ஒரே மகளிர் தின மீட்டிங்ல மொத்தமா முடிச்சுட்டாரு. மகளிரோட சந்தோஷத்தை மொத்தமா முடிச்சுட்டாரு. தமிழகம் முழுவதும் எல்லாரும் சந்தோஷம். அப்பாடா, எனக்கு இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து நான் தூத்துக்குடி போறதா இருந்தா இல்ல கன்னியாகுமரியில சென்னை போறதா இனிமேட்டு எந்த பாரமும் எனக்கு கிடையாது குழந்தைங்களோட போறதா. அப்ப அந்த அளவிற்கு ஒவ்வொரு பெண்ணுடைய மனசிலிருந்து தாய் மாமன் சீருங்கிறாரு. திமுக புரியவே இல்லை, என்னடா திடீர்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதான் உறவு. ஒரு குழந்தை பிறந்த உடனே நான் அரசு மூலியமா ஒரு மோதிரம் போடுறேன்னு சொல்றப்பாரு, அதுதான் தாய் மாமன் சீரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்புறம் கல்யாணம் பண்ணா அம்மா ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணாங்க. அம்மா முன்னாடி தங்கத்துக்கு தாலின்னு ஒன்று கொடுத்தாங்க, அதை ஒழிச்சுட்டாங்க வந்தவொடனே. இவங்கள தான் நம்பிக்கையே இல்லையே. அப்ப யோசிக்கிறாரு, ஓகே நல்ல விஷயமாச்சே, ஏன் இதை செய்யல? அப்ப உடனே யோசிச்சு என்ன சொல்றாரு, 8 கிராம்னா 1 பவுன். ஒரு சாதாரண கிராமப்புறத்திலேயோ ஒரு கூலி தொழிலாளியோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு தாலி செய்யறதுக்கு, குறைந்தபட்சம் சின்னதாக தாலி செய்யறதுக்கு இன்னைக்கு மினிமம் ஒரு பவுன், 4 பவுன் இல்லை 2 பவுன், 1 பவுனோட சேர்ந்து அடுத்த பொருட்களையும் சேர்த்து செய்வாங்க. ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க. 1 பவுனோட விலை என்ன இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுங்க? 1,25,000 ரூபாய். உங்களுக்கு தெரியும், விலை வேற ஏறிக்கிட்டே இருக்கு. கல்யாணம் பண்ணா 1,25,000 என்னுடைய முதல் சீரா ஒரு தாலி கொடுக்குறேன்னு சொன்னார்ல, இதுதான் எங்க தலைவர். ஐயோ 1,25,000 ஆயிடுமா, எப்படி கொடுக்கலாம், செய்ய முடியுமா? உடனே கேள்வி கேட்பாங்க, இவருக்கு பொருளாதாரம் தெரியுமா? அதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ரோடு போடுறாங்க, சரி ரோடை விட்டுருங்க, ஒரு கக்கூஸ் கட்டுறாங்க திமுக, எத்தனை % கமிஷன் அடிப்பாங்க? கணக்கு இல்லை, நான் சொல்றேன் கணக்கு. ஃபேமிலிக்கு 20%, மினிஸ்டருக்கு 5%, ஆபீசர்ஸுக்கு 5%, 30%. ஓகேங்களா? அதுல 30% யார் டாக்ஸ்? ஜிஎஸ்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டாக்ஸ் இருக்கு, ஸ்டாலின் டாக்ஸ். அதான் நேற்று சொன்னார். நீங்க ஒரு ரோடு போறதா இருக்கட்டும், ஒரு கக்கூஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு இபி ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு ஸ்கூல் கட்டுறதா இருக்கட்டும், ஏன் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு? வெள்ளைக்காரன் கட்டின ரிப்பன் பில்டிங் இன்னும் இருக்கு, இவங்க கட்டின ஹாஸ்பிட்டல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸ்கூல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்? ஸ்டாலின் டாக்ஸ், ஸ்டாலின் சார் டாக்ஸ். ஸ்டாலின் சார் டாக்ஸ்னா எவ்வளோ? எஸ்எஸ்டின்னு சொல்லலாம், இன்னும் ஜிஎஸ்டிக்கு பதிலாக எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி 30% போகுது. 30%னா நேற்று கணக்கு சிம்பிளாக எடுத்துட்டாரு, 4 லட்சம் கோடி ரூபாப்பா பட்ஜெட்டு. அப்போ 30% எவ்வளோ ஆச்சு? 1,20,000 கோடி ரூபாய். 1,20,000 கோடி ரூபாய் எடுத்து நான் ஸ்கீம்ஸ் கொடுக்க போறேன். எனக்கு ₹1 காசு தேவையில்லப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். அடிக்கிற கொள்ள குடும்பத்துக்கு போகுது, எனக்கு வேண்டாம். என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது என் லைஃப்லயே நடந்திருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா?
நான் தமிழக வெற்றி கழகத்தில் பொதுக்குழுவில் இறங்கி பேசிட்டு அப்போ தான் இறங்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் கோவமாக இல்லை, உண்மையை பேசுவேன். பொதுக்குழுலையும் 2ஆம் ஆண்டுலையும் 3ஆம் ஆண்டுலையும் திமுக செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்லை கரூருக்கு அப்புறம் நான் பேசினது எதுவுமே கோவமாக இல்லை, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமும், இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தக்கூடிய பேசிய பேச்சுகள் மக்கள்கிட்ட பயங்கரமாக எடுப்படும் பொழுது திடீர்னு என் குடும்பத்தில் யாரும் சம்பந்தம் இல்லாமல் என்னை கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுகலேருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் எதுக்கும் பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளோ நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாகவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், எவ்வளோ தொல்லைகள் கொடுப்பாங்க. ஏன் அண்ணன் இபிஎஸ் அண்ணனுக்கு ஏன் தொல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவர் ஜாலியாக 194 தொகுதி அவர் பாடிக்கு போயிட்டு இருக்காரா? நீங்க கண்டுக்கிட்டீங்களா? நான் கண்டுக்கிட்டோமா? மக்கள் கண்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அதனால திமுகவும் கண்டுக்கல. அவ்வளவுதான். இதுக்குள்ள அரசியல் இருக்கு. ஆனால் நம்ம தலைவர் 6 மாவட்டம் தான் போனார். அதுக்குள்ள கரூர்ல ஒரு மிகப்பெரிய கொலை வெறியாட்டத்தை செஞ்சது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி எதுக்கு செய்யறாரு? அவருக்காக செஞ்சுக்கிட்டாரா? இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரிசு யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு யார் எதிரி? அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவருடைய மகனுக்கு யார் எதிரியா நிக்கிறா? நம்ம எதிரி யாரு நினைச்சது இல்ல. நம்ம அரசியல் நல்ல நிர்வாகத்துக்கு கொடுக்கறதுக்கு தலைவர் வந்திருக்கிறார். அப்ப இவர் 6 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாரு. இன்னும் 30 டிஸ்ட்ரிக்ட் போகட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். பெரிய சூறாவளி இவர் வீட்டில் எப்படி முடக்கலாம்? அப்ப செய்யக்கூடாததை செய்ய நினைச்சு அதனால பல பழிகள் ஏற்பட்டு அந்த பழியை தூக்கி நம்ம மேல போட நினைச்சு அதுக்கு அவங்களே போலீஸ் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ண பொழுதுதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட் ஒரு நியாயமான விசாரணை வேணும்னு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க விசாரணை நடந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்நேரம் நான் ஜெயிலில் இருந்திருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியே பேசியிருக்க முடியாது. அண்ணன் ஆனந்தண்ணர்கள் வெளியே பேசியிருக்க முடியாது. அவரு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. எல்லாரையும் ஜெயிலுக்கு போயிட்டு கரெக்டா பிப்ரவரி மாசம் இந்த 41 பேருக்கு நீ தான்ப்பா தப்புன்னு அவங்க போட்டாங்களே ஒரு நம்பர் கமிஷன். அந்த அம்மா காலையில 6 மணிக்கே வந்துட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது. கரூர் அன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க. இது தப்பு அது தப்புன்னு அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு திமுக காரன் கேஸை போட்டு எஸ்ஓபி கேஸ் பதிலாக நமக்கு எஸ்ஐடி கேஸ் போட்டு விட்டாங்க. எஸ்ஐடினா போலீஸ் ஆஃபீஸர் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கோர்ட்டு நமக்கு எதிராக திரும்பிருச்சு. திமுக எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு? கோர்ட்டுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. இந்த தப்பை தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டோம். இன்னைக்கு அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நம்மளை முடக்கி எஸ்ஓபி போட்டு எந்த கூட்டம் நடத்த விடாம, எஸ்ஓபின்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்ப நான் இங்க கூட்டம் நடத்தணும்னா இங்க இருக்கிற எஸ்பி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி நம்ம எங்க கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்கிட்ட பர்மிஷன் வாங்காம நம்ம போக முடியாது. அதே மீறி போனா என்ன தெரியும்? அண்ணனை பார்க்குற எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் திருப்பி தவறாச்சுன்னா திருப்பி நம்ம மேலே பழின்னு போடுவாங்க. அப்போ காவல்துறையோட அனுமதிக்காக எத்தனை மாதம் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கு, காத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. அதனால தான் இனி 5000 பேர் வச்சு மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா திமுகவுக்கு 32 மாவட்டத்துக்கும் தலைவர் போயிடக்கூடாது. வீட்டில் முடக்கணும். வீட்டில் முடக்கிட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம இல்லை அவர் வீட்டில் ஜாலியாக இருக்கக்கூடிய ஆளு, அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புறது. இதையும் மீறி அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் வேற என்னெல்லாம் மொழிகள் சொல்லி அவர் அடிக்கலான்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு ஏற்பட்டதையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னெல்லாம் ஏற்பட்டுச்சோ, என்னெல்லாம் அவர் சொல்லி 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 திட்டினாங்களோ அதெல்லாம் மக்கள் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொறுமையா கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்க? 77 திமுகவை தூக்கி எறிஞ்சாங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த காலத்திலும் வந்ததா வரலாறே கிடையாது. இதுதான் உங்களுக்கு மக்கள் அவங்க மேல கொடுத்த பதிலடி. அதே மாதிரி நீங்களும் சரி நம்மளும் நம்புவோம். இன்னைக்கு அவங்க சொல்றாங்களே பெருசா கூட்டணி உருவாக்கிட்டோம், அண்ணா ஓபிஎஸ் அண்ணா வந்தா கூட பிடிச்சி போட்டுக்குவோம், யாரை வேணா பிடிச்சி போட்டுக்குவோம், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், T20, இன்னும் 40 நாள் தானே இருக்கு. இந்தியா ஜெயிக்கவே நினைக்காதுன்னு நினைச்சாங்க. ஒரு மேட்ச் 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடிச்சாங்க. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். நம்ம அண்ணன் ரோடா போகும்போது அப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்.
ஒவ்வொரு ரோடா போயிட்டு இருக்கும்போது மக்களோட எழுச்சி அன்னைக்கு பார்ப்பாங்க. நீங்க முடக்கி வைக்க முடியாது. அவதூறும் சூழ்ச்சியும் மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க தான் எல்லா தவறும் செஞ்சிருக்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மன்னர்களை உருவாக்கிட்டாங்க. அங்கேயா திருச்சியா, அங்க நேரு குடும்பம், இந்த பக்கம் பொன்முடி குடும்பம், அந்த பக்கம் செந்தில் பாலாஜி குடும்பம், இப்படி ஒவ்வொரு மன்னர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. அப்ப இபிஎஸ் ஐயாவுடைய பிரச்சாரம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அப்ப மக்களுடைய ஒரே நம்பிக்கை என்ன? நம்மளுடைய தலைவர்களுடைய பேச்சும் பிரச்சாரம் மட்டும்தான். அதை எப்படிலாம் முடக்கலாம்? அவரை முடக்கலாமா? ஐயோ அவர் முடங்கிட்டாரு, கரூருக்கு அப்புறம் அவர் முடங்கிட்டாரு, கட்சி காணா போயிடுச்சு. இல்ல, திருப்பி எந்திச்சு வந்துட்டே இருந்தார். திருப்பி அவதூறு சொற்கள், திருப்பி எந்திரிச்சு வந்துட்டே இருக்கிறார். நீ இவ்வளோ பேசிட்டியா? மகளிர் தின அன்னைக்கு என்னுடைய குறிக்கோள் என்ன, என்னுடைய செயல் திட்டம் என்ன, நான் ஆட்சிக்கு வரும்போது என்னுடைய அக்கா தங்கைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தார். இதுதான் பதில், ஒரே பதில் இதுதான். ஒரு நெகட்டிவா பிரச்சாரம் பண்ணா, அதாவது இன்னும் சிம்பிளா உங்களுடைய மொழியில சொல்றேன், அவங்க நெருப்பை ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க, ஐயோ எரியுதே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க. என்னப்பா அப்படி எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தீப்பெட்டி வச்சு எரிச்சு எரிச்சு பெருசாக்கிட்டு இருக்காருங்க. ஆனா நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சு என்ன தெரியுமா? ஒரு பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனமழை. ஒரு புயலோட ஒரு மழை வந்தா என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய நெருப்பையும் அந்த மழை அதோட நெருப்பை காண போய்கிட்டே இருக்கும். அந்த அந்த மழை துளிய